தியானம்ங்கிறது என்னன்னா வலிமையான ஒரு அலைவரிசைய தாக்குறது. இந்த இடத்துக்குள்ள தொடர்ந்து தாக்குனா உடல் வேற மாதிரி மாறிடும். இந்த இடத்த தொடர்ந்து நீ கவனம் வச்சனா உடல் எந்த இடத்துல உடல்ல நீ கவனம் வச்சாலும் உடல் மாறும். இதுக்கு ஒரு குரு தேவையில்லை. காலையில நீ போய் உட்காந்துக்க, உடல்ல ஏதோ ஒரு இடத்துல கவனம் வச்சுட்டு இப்படியே தியானம் பண்ண, 20 நாள்ல உன் உடல்ல மாற்றம் அடையும். ஆனா அந்த குருங்கிறது எதுக்கு அப்படின்னா, அவன் இந்த உடல்ல எங்க கவனம் வைக்கணுங்கிறத காட்டி கொடுப்பான். நீ அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் உனக்கு கவனம் வைக்கிற இடத்த காட்டி தர்றேன், அங்கன நீ பிடிச்சுக்க. அப்பதான் நீண்ட நெடிய தூரம் நீ பயணிக்க முடியும். இவ்வளவுதான் விஷயம். சில பேர் 55 வயசு 60 வயசுல தான் ஞானத்தை தொட முடியும்னு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஏன் ஞானம் கிடைக்கலன்னே தேடுவாங்க. உனக்கு 55 வயசுல தான் வேலை இருக்கு போன்னு சொல்லிட்டா அவங்க மன உளைச்சல் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த சொன்னேன்ல ஒருத்தர் தொகுதியில் நின்னாருன்னா அந்த மாதிரி தான். அப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாதி பேர் சூட்சமத்துல புரியாத வார்த்தையில பேசி விட்டுருவாங்க. புரியாது அவங்களுக்கு. அந்த வார்த்தையை போட அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லி விட்டு போயிடுவாங்க ஒரு மொழியில. இவங்க கண்டுபிடிக்க முடியாம போயிடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 ஆண்டுகளாகவும் அப்ப அவனுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருக்கு.